India, Zambia, one love. தேங்க்யூ. அது பாட்டுக்கு மணலில் வந்து படுத்து கிடக்குதுங்க. சத்தியமாக எதிர்பார்க்கல நான். ஜம்முன்னு போகுது. இல்லை செம அழகுங்க. பாருங்க ரோடே இல்லைங்க நமக்கா. எப்படி ஓடிட்டு இருக்காரு பாருங்க. ஒரு ஹிப்போ சான்ஸே இல்லை. சூப்பர் செம்மையா இருக்குது. நடு ரோட்ல மெதுவா. இந்த மாதிரி ஒரு சஃபாரி நான் வாழ்க்கையிலேயே எதிர்பார்த்ததில்ல. ஓகே, நம்ம டென்ட்டுங்க. மணி 6:20 எந்திரிச்சு கிளம்பியாச்சு. வணக்கம், நான் குமார். நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 8 இருக்கேங்க. ஸோ அட்டகாசமான சதர்ன் ஆஃப்ரிக்காவில் உள்ள ஜாம்பியா நாட்டில் இருக்கோம். ஜாம்பியா நாட்டிலேருந்து கேபிட்டல் லுசாக்காலேருந்து எப்படி கிளம்பி இந்த சவுத் லுவாங்கா நேஷ்னல் பார்க்கோட மெயின் டவுனான ஃபுவே டவுனுக்கு நேற்று வந்தது பார்த்துருப்பீங்க. 13 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி. ஸோ இப்போ நான் முதல் சொல்லியிருந்த மாதிரி முதல் வைல்டு சஃபாரி கிளம்பியாச்சுங்க. லெட்ஸ் கோ. வாட்ஸ் யுவர் நேம் பிரதர்? Godfrey. Godfrey. I'm Kumar from India. Kumar. Yeah. Nice to meet you, Kumar. Yeah, thank you brother. India, Zambia, one love. Thank you. Nice. Great. Yeah, let's go for the safari. Go. Yeah. ஸோ இதான் சஃபாரி வெஹிக்கிள். பாருங்க, கிட்டத்தட்ட 8-9 பேர் உட்காரலாம். பட் நமக்கு யாரும் இல்லைங்கிறதுனால நமக்கு சோலோவாக பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. யூஸ்வலாக மினிமம் 3 பேர் இருக்கணும். மினிமம் 3 பேர் இருந்தால் பெர் பர்சன் $50. பட் யாருமே இல்லைங்கிறதுனாலும் எனக்கு 70-80 கேட்டாங்க. நான் 50க்கு கேட்டேன். அப்புறம் ஓகே அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு சஃபாரிக்கு $50 வெஹிக்கிள் வித் கைடுக்கு. அது தவிர என்ட்ரன்ஸ் ஃபீஸ் $25 கட்டணும். இந்த பார்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அதை நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்கும். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் அந்த பார்க் என்ட்ரன்ஸு. போர்வை கொடுத்துருந்தாங்க ஒரு இதில் நம்ம கேம்பிங் சைட்டில். அதனால் பெருசாக குளிர் தெரியல. ஜம்மு நல்லா தூங்கிட்டேன். சரியான டயர்ட் இல்லை. அவ்வளோதாங்க. இதுதான் மெயின் ரோடு, அந்த டவுன் மெயின் ரோடு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் போனால் அங்கே டவுன் இருக்குது. வேலி, ட்ராக் அண்ட் ட்ரெயில், இதுக்கெல்லாம் தான் முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்களே. 2 பேர் பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு பார்க் என்ட்ரன்ஸு. சூரியன் உதிச்சிருச்சுங்க. ஸோ அந்த லுவாங்கா நதியிலிருந்து பாருங்கள் அப்படியே தண்ணி உள்ளே வந்து வரைக்கும் வந்து லகூன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதான் பார்க் என்ட்ரன்ஸ். வேற யாரோ குரூப் இருக்காங்க, ஃபாரினர்ஸ். ஹலோ. இங்கே எல்லாருமே க்ரீட் பண்ணுவாங்க. பார்த்த உடனே ஹலோ ஹவ் ஆர் யூ பேச சொல்லி ஆகணும். இல்லைன்னா கேட்டு வாங்கிடுவாங்க. சரி, நம்ம அப்படியே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிடலாம். இங்கே நம்ம நேம் ஃபில் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இது பண்ணுங்கள். $25. இங்கே பாருங்க, நான் கரெக்டாக நம்ம வரோம். ஒரு ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட் போயிட்டுருக்கு கிராஸ் பண்ணி. டன். தேங்க்யூ. பாருங்க, தேங்க்யூ. ஸோ பே பண்ணிட்டேங்க. 25 இல்லை 30. ஆக்சுவலாக என்னென்னா 25 வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஃபீ. $5 வந்து இந்த மார்னிங் டிரைவுக்காகவே எக்ஸ்ட்ரா ஒரு சர்சார்ஜ் மாதிரி வாங்குறாங்க. சவுத் லுவாங்கா நேஷனல் பார்க் 9050 km². 40 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஸ்பீடு போகணுமாம்மா. ஸோ அனிமல்ஸ் வரும்போது கேமரா இதில் எடுத்துடுறேங்க, ஃபோனில் எடுத்துடுறேன். ஃபோனில் எடுத்து ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணிடலாம். ஸோ லுவாங்கா நதி இங்கேயே பபுன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில். பிரமாதமாக இருக்குது சூரியன். Hippos? Yeah? Hippos, yeah. பாரு இல்லை குளிச்சிட்டு இருக்கு. More hippos there. Yeah. இங்கேயும் எடுத்த உடனே நீர் யானையை தான் பார்க்கணுன்னு இருக்கு. பாருங்க, அங்கே தெரியுதா? இருங்க,
ஃபோனில் எடுத்து ஜூம் பண்ணிடுறேன். ஜாலியாக படுத்து கிடக்குது பாருங்க ஹிப்போஸ். ஆஹா 3 இருக்குதுங்க. அங்கே இருக்குது 2. அந்த பக்கம் எல்லாம் தலையை நல்லா நீட்டிகிட்டே இருக்குதுங்க. அதை பார்த்துடலாம் இருங்க. வராரு பாருங்க நம்ம ஆள். என்ன சைஸு அது சூரிய. அது தெரியுதுல்ல. ஆஹா இங்கே ஒரு இதுங்க. இது நீந்தி போயிட்டுருக்கு அப்படியே. க்ரொக்கடைல் முதல்ல பாருங்க. இதுலடா தண்ணிக்குள்ளேயே காலை வைக்க முடியாதாட்டு இருக்குதே. தெரியுதா? முதல்ல கண்டுபிடிச்சேன் கரெக்டாக. போகுது பாருங்க. தலை மட்டும் வெளியே நீட்டிட்டு இருக்குது. Across different animals. Yeah. So if we find lion, leopard, elephant, ஓகே no standing up in the car, you remain seated. ஓகே Then you minimize the voices. ஓகே If you remain seated, animals they see you as one big thing together Okay. with the car. ஓகே If you start like making movements, making noise, standing up, Okay. then they figure out from the car. Oh. So an animal can charge ஓகே or can run away. ஓகே ஓகே. ஸோ வி நீட் டு சிட் இன் த. Yeah, you sit. Okay. If you want to come out of the car, you let me know. ஓகே ஃபைன் காட் இட். Good. யா Great. லெட்ஸ் ஸ்டார்ட் த சஃபாரி. Safari, yeah. யா Safari. எஸ். India and Zambia. இந்தியா அண்ட் ஜாம்பியா. எஸ் பிரதர். பிரமாதமாக இருக்குது லுவங்குவா ரிவர். அதில் Baboon? Oh, baboons. யா இட்ஸ் வெரி காமன் இன் இந்தியா. Oh, very common. யா baboons good. are very common. Great. ஆஃப்ரிக்கானாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த ஆஃப்ரிக்கன் பிக் 5 அனிமல்ஸுங்க. அதில் ஒன்று முதல் லயன், சிங்கம், சீட்டா, சிறுத்தை, ரைனோசரஸ். அது ஒன்று மட்டும் இங்கே வந்து அதிகமாக இல்லை, ரொம்ப ரேராக பார்க்க முடியும் நினைக்கிறேன். மற்ற 4மே பார்த்துடலாம். காண்டாமிருகம், அப்புறம் வந்து ஆஃப்ரிக்கன் எலஃபெண்ட்டு, ஆஃப்ரிக்கன் யானை. அது நேற்றே நிறையா பார்த்துட்டோம், முந்தின எபிசோடில் கூட பார்த்துருப்பீங்க. பட் இப்போ வந்து கண்டிப்பாக பார்த்துருவோம். 5வது ஆஃப்ரிக்கன் பஃபலோ, காட்டெருமை. ஸோ அதுவும் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஜாம்பியாவில் நிறைய நேஷனல் பார்க் இருக்குங்க. கஃபி, அப்புறம் நார்த் லுவங்குவா, சவுத் லுவங்குவா, ஜாம்பசி, லோயர் ஜாம்பசி நேஷனல் பார்க். இந்த மாதிரி 5-6 நேஷனல் பார்க் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதே சமயத்தில் நிறைய வந்து மிருகங்கள் வந்து ஒரே இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னா அது இந்த சவுத் லுவங்குவா நேஷனல் பார்க் தான். கென்யாவுக்கு எப்படி மசை மாராவோ, தன்சானியாவுக்கு எப்படி செரங்கிட்டியோ, அந்த மாதிரி ஜாம்பியாவுக்கு வந்து இந்த சவுத் லுவங்குவா. கம்பேரிட்டிவ்லி அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நம்ம சஃபாரி சீப்பாக எடுத்துடலாம். இந்த சஃபாரி வெஹிக்கிள்னு இல்லை, நீங்கள் 4WD எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சொந்தமாகவே நீங்கள் வந்து உங்கள் கார் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு தனி கார் ஃபீஸுன்னு தனியாக போடுறாங்க, $30 பர் டேக்கு. ஸோ நீங்களாகவும் வந்து நீங்களே பண்ணலாம் உங்கள் கார் எடுத்துகிட்டு வந்து சஃபாரி. கைடு கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் செரங்கிட்டி கோரோ 2016 பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த செரங்கிட்டி வந்து பிளெயின்ஸுங்க, வெறும் அப்படியே அடர்ந்து வெறும் புல்வெளிகளாக இருக்கும். அது ஒரு வித்தியாசமான அனுபவம். இது கொஞ்சம் அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஆஃப் ரோடு வெஹிக்கிள் வேணும் 4WD. ஸோ உள்ளே வந்து ஃபஸ்ட்டு பூப்பு அப்படிங்கிற மான் பார்க்குறேங்க. பூப்பு PUKU. ஓகே, பூப்பு வகை மான்ங்க. இங்கே பிக் 5 தவிர மான்கள், இது வரிக்குதிரை, ஒட்டகச்சிவிங்கி, பல வகையான மான்கள், காட்டுப்பன்றி எல்லாமே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பூக்கு அப்படிங்கிற இது மாநாட்டு இருக்குது. இப்படி ஜம்முன்னு நம்மளை வேடிக்கை பார்க்குது. கொம்பெல்லாம் அழகாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது இந்த மான். அழகாக தனியாக புல்ல மீன் சாப்பிட்ருக்கு. ஓகே, நம்ம இப்படியே போகலாம். வண்டி சத்தம் கேட்டோட அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. பயங்கரமான ஆளுங்க இது. நல்லா தெளிவாக தெரியுது. பயப்படுதுங்க மான். என்னதான் வந்து விலங்குகள் வந்து நம்ம இந்த ஜூ இதில் எல்லாம் சரணாலயம் இதெல்லாமே பார்த்தா கூட இந்த மாதிரி வைல்ட் லைஃப் அதுக்கு இருக்க இடத்துல வந்து நேஷனல் பார்க்கில் வந்து தேடி பார்க்குறதே ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த பார்க்குக்கு வெளியில் உள்ள லாட்ஜ் இருக்கு இல்லைங்க, நம்ம தங்கியிருக்கோம்ல. ஸோ
ஸோ இந்த லாட்ஜு அந்த குரோக்வாலி அந்த சைடு இந்த சைட்லாம் வந்து மான்கள் வந்ததுன்னா மக்கள் வேட்டையாடலாமா. ஸோ பார்க்குக்குள்ளே தான் வந்து ஹண்டிங் வந்து பேண்டு. அவுட் சைட் த பார்க் ஹண்டிங் அலோடு பிரதர். ஸோ அவுட் சைட் த பார்க் whereas in our camp and all, if like impalas comes, do hunting is allowed? You mean if you want to do hunting? No, not me. General, do people do hunting? Outside the park. Yeah. Outside the park is allowed? Yeah, but you need to take a paper from the government. Oh. If there's no paper, then you go to jail. Oh, you have to get permission from the government? Yeah. Okay. Yeah, you get permission. Okay. பாருங்க, பார்க்குக்கு வெளியில் வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கி மான் வேட்டையாடுறது இதெல்லாம் பண்ணலாமாட்டிருக்கு. பார்க்குக்குள்ளே எதுவுமே அலோட் கிடையாது. பர்மிஷன் வாங்க பண்ணிங்கன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க. எங்கள் ஊர்லேயும் அதே தான். எங்கள் ஊரில் பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. பட் எப்படி இருந்தாலும் ஜெயில் தான். மான்லாம் முக்கியமாக மான் வந்து ஹைனா அப்படி நடந்து போயிட்டுருக்கு. ஸோ இவங்களாம் தான் பார்த்துட்டு வந்துருக்காங்களான்ருக்கு இந்த குரூப்பெல்லாம். கழுதுப்புலி பாருங்க போகுது. ஓடியே போயிடுச்சு கழுதுப்புலி. அப்படியே ட்ரைவ் பண்ணி ஆற்றுக்கு வந்துட்டோம். நதி அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. ட்ரை சீசன் இந்த வருஷம் பெருசாக மழை இல்லைங்கிறதுனால பாருங்கள் தண்ணி எவ்வளோ வரத்து எவ்வளோ கம்மியாக இருக்குது. நல்ல மழை சீசன் நவம்பர் டு மார்ச்சில் யூஸ்வலாக மழை நல்லா பெஞ்சுன்னா சும்மா ஃபுல்லாக ஆறா நல்லா அடர்த்தியாக போகும். ஏகப்பட்ட ஹிப்போஸ். இறங்கி ஜூம் பண்ணி எடுப்போம். நீரியான கூட்டத்தை பார்த்துருவோமா? 1-2 பார்த்தது நிறைய இருக்குது. அங்கே கின்னிக்கோழி நிறைய இருக்குது பாருங்கள். கீழே ஆஃப்ரிக்கன் எல்லாம் நின்றுருக்குதுங்க. எலஃபெண்ட்டு தான் இதுவா? எலஃபெண்ட்டு மாதிரி தான் தெரியுது. இது போகலாம் இருங்க. போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு யானை இல்லைங்க, இதுதான் நீர் யானை தான் வந்து தண்ணியிலேருந்து வெளியில் வந்து இதில் இதில் மணலில் படுத்து கிடக்குது. அது பாட்டுக்கு மணலில் வந்து படுத்து கிடக்குதுங்க. சூப்பர். வெயில் காஞ்சிட்டு இருக்குது. இந்த சஃபாரி வெஹிக்கிள் என்ன ரோடு மோசமாக இருந்தாலும், ரோடே இல்லைன்னாலும் வெறும் மணலாக இருந்தாலும் போகுதுங்க. இதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஹைனா நல்லா பெரிய ஹைனா போயிட்டுருக்குங்க. அங்கே மரத்துக்கு நின்றுருக்கு. இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வாட்டுக்கு நடந்துட்டுருக்கு பாருங்க ஜாலியாக. அந்த பக்கம் அப்படி நடக்குது. வந்தாச்சுங்க, மாற்றிட்டோம். முதல் ஒட்டகச்சிவிங்க ஜிராஃப் ஜம்முன்னு நின்றுருக்குது. அப்படியே சூரியன் கரெக்டாக அடிக்குது. ஆஹா, சூரியன் பயங்கரமாக அடிக்குது. தெரியுதா உங்களுக்கு? இது என்னங்க பறவை இது? பெருசு, கழுகோட பெருசாக இருக்குது. வலிச்சா கழுகு தான், கழுகு வகையில் ஒன்றான்ருக்கு. என்ன மூத்தா போகுது ஜிராஃபி நம்ம வீடியோ எடுக்கும்போது. அவ்வளோதான், அப்படி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வேலை முடிஞ்சுது, கிளம்பியாச்சு. ஒன்றுமே தெரில இதில் பார்க்காது, அப்படியே போயிடுச்சு. நம்மளே இந்த குட்டி ரோட்டில் போகிறோம், அதில் இந்த 2 வண்டி போக மாட்டேங்குது.
எல்லாரும் வந்து சிங்கத்தை தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்கன்னு வைங்க, ஒரு லாட்ஜுக்காரங்க எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிடுவாங்க லொக்கேஷன், எல்லாரும் போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் இங்கே இயங்குது. முக்கியமாக சிங்கம், இந்த சிறுத்தை மட்டும். இத்திலூண்டு பாதையிலையும் பாருங்க 2 வண்டி போகுது தாராளமாக. மண்ணிலே போக மாட்டேங்குது. போகுது பாருங்க ஜம்முன்னு. கிராஸ் பண்ணி வந்துட்டு 6 தானே இருக்கு. ஆத்துப்படுங்க, சுத்தமாக தண்ணியே இல்லை. பாருங்க ஆப்பிரிக்கன் யானை 2 அப்படியே நடந்து போகுது. பா ஜம்மு 2 இல்லை 4 எலிஃபண்ட் போகுதுங்க. அப்படியே ஒரு கூட்டமாக போகுது பாருங்க. ஓகே தெரியுதா? இன்னும் ஜூம் பண்ணுவோம். நாலு இல்லை 6 7 போகுது. பெரிய கூட்டத்தையே பார்த்துட்டோம். பாருங்க எத்தனை போகுதுன்னு. டேய் சாமி, சத்தியமா எதிர்பார்க்கல நான். க்ளோஸ்அப்ல பார்த்தாச்சு நல்லா. யானை அதோட குட்டி குடும்பமே ஓதாட்டு இருக்குது. சூப்பருங்க. ஒரு நல்ல ஆப்பிரிக்கன் யானை கூட்டத்தை பார்த்துட்டோம். 5-6 யானை குட்டிகளோட போயிட்டு இருக்குது ஜம்முன்னு. கரெக்டாக கண்டுபிடிச்சி க்ளோஸ்அப்பில் வந்து நிறுத்திட்டாரு. தேங்க்ஸ் பிரதர், வெரி குட். யா தேங்க்யூ. ஸோ இந்த வண்டி வச்சுருந்தா எதில் வேணாலும் போட மாட்டேங்குது பாருங்க. ஒன்றுமே கிடையாது, எல்லாத்துலேயுமே போகுது. புல்லு கில்லு எதையும் பார்க்காது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும். இங்கே ஒரு யானைங்க. இங்கே ஒரு யானை நின்றுருக்கு பாருங்க. சாப்பிட்டுருக்கு இலையை பிடிச்சி. போட்டு முதக்குது வாயில் போட்டு. தந்தை எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க, அழகாக இருக்குது. ஆப்பிரிக்கன் யானைகளுக்கோட ஸ்பெஷாலிட்டியே அது தந்தங்கள் தாங்க. பட் இதுக்காக நிறைய இந்த போச்சிங்னு சொல்லுவாங்கள்ல, இது நடக்குது. நிறைய மிருகங்களை கொன்று தந்தங்களுக்காக பண்ணியிருக்காங்க. பட் இப்போல்லாம் அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. மெயினாக மிகப்பெரிய லெவலில் ஜெயிலில் போட்டுருவாங்க, தண்டனை கிடச்சிரும் இதெல்லாம் பண்ணோம்னா. மெயினாக இந்த ஐவரி தந்தங்களுக்காக தானே வந்தாங்க யூரோப்பியன்ஸ். அதுக்காகவும் தங்கங்கள் மற்றும் தந்தங்கள் இந்த ஜிம்பாப்வே, இந்த ஜாம்பியா சைடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அப்படியே கிளம்பிட்டார். இப்போ ரொம்ப பெரிய யானைங்க. வா, அந்த பக்கம் போய் எடுக்கிறாரு. யானை சாப்பிட்றத பார்த்துட்டோம் தனியாக. பரவாயில்ல, நம்ம ஆளு சும்மா சந்து சந்தா எல்லாத்துலேயும் பூந்து போய் மிருகங்களை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ வரிக்குதிரையை பார்த்துட்டேங்க. 2 வரிக்குதிரை போயிட்டுருக்கு. ஜீப்ரா வரிக்குதிரைனாலே ஆப்பிரிக்கா தான். ஜூம் பண்ணி எடுத்துடலாம். அழகாக இருக்குது, வெள்ளையும் கருப்புமா. அங்கே ஒன்று, அங்கே ஒன்று நிற்கிது. அங்கே 2 நிற்குது. இந்த பக்கம் ஒன்று. பாருங்க, கம்ப்ளீட்டாக என் மரங்களை வெட்டியிருக்காங்க இங்கே.
மரங்கள்லாம் விழுந்து கிடக்குது, வெட்டியிருக்காங்க. So most of the trees are cut down. Elephants. Oh, elephants cut down the trees. Oh, elephant damage பண்ணுது. ஆஹா, யானைகள் பயங்கரமாக சேதப்படுத்திருக்கு இந்த காட்டை. மரங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிடுச்சு. அதான் உள்ளுக்குள் நேஷனல் பார்க்குள்ள மரங்கள் வெட்டக்கூடாது, மக்கள் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தேன். ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை யானைகள் பண்ண வேலை பாருங்க எந்த அளவுக்கு வேலையை காட்டியிருக்குன்னு. யானை மதம் கொண்டுச்சுன்னா தான் பார்த்துருக்கோமே நம்ம. அமைதியாக இருக்க வரைக்கும் தான் அது யானை. வெறி ஆச்சு அப்புறம் வேற லெவல் தான், வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. இந்த அளவுக்கு சேதப்படுத்திருக்கு இந்த ஏரியாவை. மான் கூட்டம், இம்பாலா கூட்டம், புட்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கு அந்த பக்கம். ரொம்ப பச்சை பசையில் இல்லைனாலும் ரொம்ப காஞ்சி இல்லை, மீடியம் ரேஞ்சுக்கு இருக்கு. ரேஞ்சர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, அப்படி நின்று எடுத்துடலாருங்க வீடியோ. ஜம்முன்னு எல்லாம் புல் மேய்ஞ்சி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குதுங்க வெயிலில். மாங்கள் ரொம்ப பயந்து சுவாங்க அவங்களுடைய, முக்கியமாக இந்த காட்டுக்குள்ளே எப்போ சிங்க சிறுத்தை வந்து பிடிக்கும்னே தெரியாது. அதனால தான் வந்து யாரை கண்டாலும் அது பயப்படுதுங்க, ஓடிடுதுங்க. மறுபடியும் நதியை ஒட்டி வந்துட்டோம். இதே இடத்துல தான் வந்தோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஹிப்போஸ் பார்க்குறது. ஹிப்போஸ் தாங்க பாருங்க. ஆடா இங்கே ஒரு 5-6, அங்கே ஒரு 10-15, ஏகப்பட்ட ஹிப்போஸு. நல்லா தெரியுதுங்க. ஸோ அங்கே பாருங்க எத்தனை படத்து இருக்குது பாருங்க. ஐயோ, செரங்கிட்டி நேஷ்னல் பார்க்லேயும் நான் இதே மாதிரி தான் வந்து கோரங்கோரம் முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு காலையில் இதே மாதிரி ஏர்லி மார்னிங் கேன்ட்ரி போனோம். ஸோ அங்கே இதே மாதிரி தான் ஒரு குளத்துல வந்து ஏகப்பட்டது படுத்துருந்தது. ஸோ அந்த அளவுக்கு இங்கேயும் பார்க்குறேன் நான், நிறைய படுத்துருக்குது பாருங்க. நமக்கும் வெயில் காலத்தில் தண்ணியில் அப்படியே படுத்துருந்தா சுகமாக இருக்கும். இதுகளுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சுகம்தான் தண்ணியில். என்ன தண்ணி இப்போ ஓடுது, இன்னும் நல்லா ட்ரை சீசனில் வந்து சுத்தமாக இதாகிடுச்சுன்னா தான் கஷ்டம். பட் அதையும் ஏதாவது ஒரு தண்ணி இதை கண்டுபிடிச்சி சம்முன்னு போய் படுத்துருங்க. ஒன்று சவுண்டு கொடுத்தோன்னே எல்லாமே சவுண்டு கொடுக்குதுங்க. முதல்ல பக்கத்துலேயே படுத்து கிடக்குது. ஏதாவது சந்தர்ப்பம் பார்த்து சின்னது எதாவது அட்டாக் பண்ணலாம் அப்படின்னா அந்த பக்கம் ஒரு குட்டி நீர் யானையும் இருக்குது, 2 பெருசுங்களுக்கு இடையில பாருங்களேன். சந்தர்ப்பம் கிடச்சா அட்டாக் பண்ணிக்கிறேன் தனியாக மாட்டுச்சுன்னா. லைட்டாக இது பண்ணாங்களே அப்படியே சறுக்கிட்டு போய் உள்ளே விழுந்துருவோம். கவனமாக இருக்கும் நீங்கள். ஆஹா, அங்கே ஒரு முதல்ல இருக்குதுங்க, தெரியுது. சவுண்டை பார்த்தீங்களா? மீதியான இன்னும் ரிதமிக்கா அவங்க சவுண்ட் கொடுத்தானே இந்த குரூப்பு சவுண்டு கொடுக்குது. ஓகே, நம்ம அப்படியே டீ குடிப்போமா? எல்லாம் ரெடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. சுடு தண்ணி, காஃபி தூள், சர்க்கரை, டீ பாக்கெட் எல்லாம். சரி, ஒரு டீ போட்டு குடிப்போம். ஸோ காஃபி போட்டேன் இருக்கிறத வச்சு. நம்ம எடுத்துகிட்டு வந்த நேற்று வாங்கின அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின பிஸ்கெட்டு ஜம்முன்னு சாப்பிடுவோம். டீக்கோ காஃபிக்கோ நம்ம சின்ன வயசு அந்த மில்க் பிக்கி சொல்லிட்டு சாப்பிட்ட வந்து சுகமே தண்ணி தாங்க. உடனே சாப்பிட்றணும், இல்லைன்னா கீழே விழுந்துடும்.
ஸோ அட்டகாசமான இந்த சவுத் ருவங்கா திறந்தவெளி நேஷ்னல் பார்க்கில் ஜாலியாக ஏர்லி மார்னிங் ட்ரைவ் வந்துட்டு சில மிருகங்களை எல்லாம் பார்த்துட்டு இன்னும் சிங்கத்தை பார்க்குற ஒரு ஆர்வத்தில் காஃபி குடிக்கிறோம். ஒரு சின்ன பிரேக், காஃபி பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டாச்சு. இன்னும் முக்கியமானது பார்க்கவே இல்லை. சிங்கம், சிறுத்தை, லயன், சீட்டா. ஹோப்ஃபுல்லி விசி பார்ப்போம். இன்னொரு 1 மணி நேரம் இருக்குது டைமு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் சாயங்காலம் வருவோம், ஈவினிங் ட்ரைவு. இன்னைக்குள்ளே இப்படி பார்த்துருவோன்னு நினைக்கிறேன். சிங்கத்தை பார்ப்போம். லெக்கூர் எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பாருங்க, பார்த்துட்டேன். ஜம்முன்னு போகுது. போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தேன், பிடிச்சிட்டு இது பண்ணிட்டே வராரு. சீட்டா மாதிரியே தான் இருக்கும் லெப்பர்டு. ஆனால் உங்களுக்கு அந்த சிறுத்தை டைப்லேயே வந்து இது வந்து உங்களுக்கு மரமேலாம் ஏறும் லெப்பர்டு. அதான் சீட்டாவுக்கும் லெப்பர்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. பட் ரெண்டுமே தமிழில் நம்ம சிறுத்தைன்னு தான் சொல்லுவோம். சற்றும் எதிர்பாராத விதமாக சிறுத்தையை பார்த்துட்டோம் லெப்பர்டை. வாய்ப்பே இல்லைங்க. டக்குன்னு ஃபோன் எடுத்து ஜூம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அப்புறம் ஜூம் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்துருப்பீங்களே, சூப்பராக இருந்தது. நம்ம கைடே வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டார் சீட்டாவை பார்த்து. ஸோ ஃபோன் பண்ணி சொல்கிறாரு பாருங்க, மற்றவங்களுக்கு சீட்டா அந்த பக்கம் வந்துட்டுருக்கு பாருங்கள் அப்படின்னு. கொஞ்சம் நேரமாக போயிட்டுருக்கோம், எதுவும் பார்க்கல. இங்கே வந்து ஒரு இம்பாலா கூட்டங்க ஏகப்பட்டது இருக்கு. ஐயோ 30-40 மான் பாருங்க. ஐயோ கிராஸ் பண்ணுது, ஏகப்பட்டது போகுது பாருங்க. பா எல்லாம் ஓடி போயிடுச்சு இம்பாலா. இப்போ பாருங்க மான்களை எப்படி கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டியது, ஓடி போகுதெல்லாம். இப்படி கிராஸ் பண்ணிச்சுங்க. கரெக்டாக நான் ஃபோன் எடுத்து ஜூம் பண்ணுறதுக்குள்ளே ஓடி போயிடுச்சு அந்த பக்கம் எல்லாம். பாருங்க, இந்த இடத்துல பச்சை பசையில் தண்ணி இருக்குது. கொஞ்சம் இது கொஞ்சம் குடிக்கிறதுக்காக தான் வந்துருக்க மாட்டேருக்குது. பச்சை பசையில் இருக்குது. சாப்பிட்டுட்டு லைட்டாக இது பண்ணிட்டு போக மாட்டேருக்கு. இங்கேருந்தெல்லாம் குதிச்சு ஓடிச்சுங்க. விலங்குகள் டக்கு டக்குன்னு பண்ணதா கேமரா எடுத்து இது பண்ணுறதுக்குள்ளே அந்த விஷயத்தை கேப்சர் பண்ண முடியாமல் போயிடுது. அழகாக அப்படி துள்ளி ரோட்டை கிராஸ் பண்ணி போச்சுங்க. ஃபுல் டைம் ஆன்லேயே வச்சுருக்க மாட்டேருக்கு கேமரா. அந்த பக்கம் ஜீப்ராஸ் ஒரு 4-5 மினிட் இருக்குது, பார்த்துலாம் வாங்க. ஒன்றையுமே காணமே கொஞ்சம் நேரமே பார்த்துட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அந்த பக்கம் மான் கூட்டம் ஓடுது, இந்த பக்கம் ஜீப்ரா கூட்டம் நிற்குது. மரத்துக்கடியில் இருக்கிறதுனால நிழல் மாதிரி தெரியுது பாருங்க. 2 அந்த பக்கம் நிற்கிது, மறைச்சிருக்கு. 2 நிற்கிது இங்கே கீழே. ஜீப்ரா சிங்கங்களுக்கும் சரி சிறுத்தைகளுக்கும் சரி மிக விருப்பப்பட்ட உணவு. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கறி டேஸ்ட்டு ரஷ்யாவில் நம்ம குதிரை கறி சாப்பிட்டது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வரி குதிரை. ஜீப்ரா பார்த்துட்டோம். திரும்பவும் மான்கள் ஒரு நிற்குது. இப்போ தண்ணி இருக்குது. தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்துடுதுங்க கரெக்டாக. அதே சமயம் சிங்கம் சிறுத்தையிலிருந்து தப்பிச்சாகணும். இதுக்கு போனால் மெயின் ஆற்றுக்கு போனோன்னு வைங்க, முதல்ல காத்திருக்குது கடிச்சு சாப்பிட்றதுக்காக. ஸோ அதனால் முதலேட்டி கடிப்படக்கூடாது. எவ்வளோ சுற்றி ஆபத்துகள், அதுலேயும் சந்தோஷமாக உயிர் வாழ்ந்துட்டுருக்கு இந்த மான்கள். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டை தேங்கி நிற்க தண்ணியில் வந்து குடிச்சிட்டு போகுதுங்க. குட்டை மாதிரி இருக்குது, ஹிப்போஸ் இருக்குது. இன்னொன்று ஃபுவே லாட்ஜுங்க. இது அந்த சொன்னால நான் பார்க்குக்குள்ளே லாட்ஜ் இருக்குன்னு சொன்னால, இங்கெல்லாம் தங்குறதுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நைட்டுக்கு $500 $600 ஆகும் தங்குறதுக்கு. பேக்கேஜாக வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $2000 அந்த மாதிரி போடுவாங்க. ஒரு 2-3 நைட் தங்கி இங்கே சஃபாரிலாம் சுற்றி காட்டி சாப்பாடு ஆல் இன்க்ளூசிவ் வந்து ஒரு $2000 பக்கம் வரும். மினிமம் வந்து $1000 வரும். ரூம் வந்து கப்பலாக ஷேர் பண்ணிங்கன்னா கூட. அங்கே ஒரு இந்த கூட்டம் இப்போ தான் நடந்து போகுது. ஜீப்ரா கூட்டம் நடு ரோட்டில் நிற்குது. செம்ம காட்சி.
இந்த அடி இது நின்றுருக்குங்க. நம்ம போக போக போகும்னு நினைக்கிறேன்ல, மூவ் ஆயிரும். இத்தனை சீக்கிரம் பார்ப்போம்னு எதிர்பார்க்கலாம் ஒரே இடத்துல. இந்த பக்கம் மான்கள் எத்தனை மான்கள் இருப்பாருங்க. பா இம்பாலாஸ். இதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படல பெருசா. அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்குதுங்க. நல்லா இருக்கு. இங்கே தண்ணி இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தேன். தண்ணி பக்கத்தில் தான் இதெல்லாம் இருக்குங்க. எல்லாமே தண்ணிக்காக மூவ் ஆகிறது தானே. எல்லாம் இங்கே புல்லும் நிறையா இருக்குது. அப்படியே லைட்டாக எல்லாம் சாப்பிட்ருக்குதுங்க. காஞ்ச புல் தான் இருந்தாலும் சாப்பிடுதுங்க. ஓகே ப்ரோ, ஃபைன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ சூப்பராக இந்த ஜீப்ரா கூட்டத்தை பார்த்துட்டோம். பக்கத்துலேயே க்ளோஸ்அப்பில் அப்படி 20 மீட்டரில் இருக்குது. இல்லை செம அழகுங்க. இந்த வரி குதிரையை பார்த்தாலே என்ன அழகாக இயற்கை அமைச்சிருக்கு. இதுக்கு வரியாக குட்டி ஓடிடுச்சு. பெருசில் ஒன்று கண்டிக்கல. ஏகப்பட்டதுங்க. தண்ணிக்காக வந்துருக்குதுங்க. நீர் யானை, நிறைய கொக்குகள், பறவைகள்லாம் இருக்குது. எல்லாம் தண்ணிக்காக. இந்த பக்கம் மறி குதிரை கூட்டம் தண்ணி போய் குடிச்சிட்டு இப்போ தான் வந்துட்டு இருக்குதுங்க. பாய். ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வெளியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இங்கேக்கும் இதே இந்த சவுத் ஆஃப்ரிக்காவோட க்ரூக்கராக இருக்கட்டும், கென்யா மசைமாராக இருக்கட்டும், இல்லை வந்து டன்சானியாவோட செரங்கிட்டியாக இருக்கட்டும், லைன் கட்டி நிற்கும் ஜீப்பு. நான் போயிருக்கேன் அந்த செரங்கிட்டியில். கிட்டத்தட்ட 6-7 ஜீப்பு வரிசையாக அப்படியே போகும். அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இப்போ பாருங்க, இத்தனைக்கு இது பீக் சீசனு. இங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம என்ன ஒரு 4-5 ஒரு 7-8 இது பார்த்துருப்போம் மொத்த 3.5 மணி நேரம் பயணத்துலேயே. ஸோ அனிமல்ஸும் வந்து அங்கேயும் இந்த இதே ரேஞ்சில் தான் பார்த்த மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே கொஞ்சம் டக்கு நிறையா பார்த்தேன். இன்னும் சிங்கம் மட்டும் பார்க்கல. அந்த ஒரே ஒரு படம் தான். அது பார்த்தா எனக்கு சந்தோஷமாயிரும். அது ஈவினிங் கண்டிப்பாக பார்த்துருவோன்னு நம்புகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பட் ஆனால் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஜாலியாக பார்க்கலாம் இங்கே அனிமல்ஸ். பீக் சீசன்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஜீப் லைன் கட்டி நிற்கும். மசை மகாராலையும் செரங்கிட்டிலையும் அந்த வைல்டு பீஸ் மைக்ரேஷன் நடக்குமே. அந்த மாரா ரிவரில் நடக்குமே. செரங்கிட்டியிலேருந்து மசை அப்புறம் இந்த சீசனில் தான் திரும்ப வந்தாச்சுங்க. டுவோங்கா நதி, அந்த பிரிட்ஜு, அப்படியே என்ட்ரன்ஸு. ஒருத்தர் கெனூவில் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்காரு. ஸோ 1 person ஜஸ்ட் ஃபிஷிங். ஏகப்பட்ட இப்போஸ் கிட்டத்தட்ட 30-40 கிடக்குது தண்ணியில். காலையில் 6:30 மணிக்கு ஆரம்பித்த பயணம் மணி கரெக்டாக 9:45ங்க. ஸோ கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் வந்து இந்த கேம் ட்ரைவ், ஃபஸ்ட்டு கேம் ட்ரைவ் பண்ணிட்டோம் ஜாம்பியாவில். அடுத்து மறுபடியும் ஈவினிங் 4 to 7 வருவோம். தேங்க்யூ சார், பாய். சைன் போட்டு போகணும்னு நினைக்கிறேன். உள்ளே போனவங்களாம் வந்தது. கரெக்ட் ஃபார்மாலிட்டி இருக்கும், முடிச்சுட்டு போயலாம் இருக்கும். ஸோ முடிஞ்சது ஃபார்மாலிட்டிஸு. வெளியில் வந்துட்டோம். நல்லா கவனிச்சுன்னு தெரியும், அந்த பக்கம் அந்த பார்க்கு ஃபென்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. அதனால் வந்து விலங்குகள் வந்து ஈஸியாக வந்து அந்த ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்துடலாம். அப்படி வந்தீங்கன்னா மறுபடியும் காடு அப்படியே டவுனுக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம ஈஸியாக அந்த நம்ம இப்போ லாட்ஜ் பக்கத்துலலாம் யானைகள் மான்கள்லாம் பார்த்தது. ஓகே, மணி ஆல்மோஸ்ட் 10. டென்ட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், மதியம் சாப்பிடுவோம். மணி 4 மணிக்கு மறுபடியும் கேம் ட்ரைவ் ஆரம்பிக்குது, ஈவினிங் ட்ரைவு. ஸோ 3:45 வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து எப்படியும் கண்டினியூ பண்ணுவோம் லாக். ஓகேவா? வந்து விட்டோம். டென்ட்டு பாருங்க, நம்ம டென்ட்டு தனியாக ஜம்முன்னு இருக்குது. Thank you, brother. How are you? Yeah, fine, brother. Yeah, you're welcome. Jovu Safari. Jovu Safari. Yeah. Nice to meet you, brother. What's your name? My name is Daniel Jov. Daniel Jov. Yes. Yeah. We saw all the animals except lion. Hopefully, we see in the evening. I've also booked the evening drive. Drive So hopefully 4 o'clock. I will be ready here by 3:45. 3:45. Yeah.
Okay, okay. So 4 o'clock, the person will come to take us to drive. Yes, yes, yes. Yeah. So hopefully the evening safari, I see lion. நிறைய இருக்கு இன்னைக்கு காலையில் பார்க்க முடியல. லயன் நாக்டர்னல் அனிமல்ஸ் ஆமாம். ஸோ பகலில் எங்கே அப்படியே தூங்கிட்டு இருக்கு. சாயங்காலத்துக்கு மேலே ஆக்டிவ் ஆகி அப்படியே எந்திரிச்சு வரும். ஸோ சாயங்காலம் கண்டிப்பாக பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ வந்தாச்சு நம்மளோட இதுக்கு ரெஸ்ட் எடுப்போம். மறுபடியும் ஈவினிங் சப்பாரில் உங்களை சந்திக்கலாங்க, பார்க்கலாங்க. நன்றி. ஸோ நம்ம வண்டி ரெடி ஈவினிங் சஃபாரி போகிறதுக்கு. மணி 4:15ங்க. குளிச்சு பரப்பிட்டு கிளம்பிட்டேன். ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலாமா? brother, let's go. Okay. What's your name? Daniel. Daniel, nice meeting you, Daniel. Nice to meet you. Kumar. Thank you. Hello, brother. Hi. Thank you, brother. அவர் நைட் லைட் அடிக்கிறதுக்காக வராரு. Okay. Sure. Thank you, brother. Let's So go. our action plan for this afternoon, Okay. we'll drive west of the park. Okay. We see what we can find. Find. Today morning, the main thing I missed is the lion. Hopefully, you will find him lion. Hopefully, yes. Yeah. Thank you, brother. Okay. ஓகே போலாங்களா? கிளம்பிட்டோம். இந்த ஈவினிங் சஃபாரி நமக்கு என்ன ஆச்சரியங்களை வச்சிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சம் நேரத்தில். லகூன் திரும்பவும் வந்துட்டோம். சவுத் லுவங்வா நேஷனல் பார்க்கோட என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஸோ 1 day டிக்கெட் தான் என்ட்ரன்ஸ் வாங்கியிருக்கோம் நம்ம. பார்க் ஃபீ $30 கொடுத்து. ஸோ இப்போ எதுவும் கொடுக்க தேவையில்ல, அந்த டிக்கெட்டை மட்டும் காட்டிட்டு உள்ளே போக வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, டிக்கெட்டை பார்த்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நம்மளோட ஈவினிங் சஃபாரி ட்ரிப்பை இந்த லுவங்வா பிரிட்ஜிலிருந்து. This is Luangwa River. ஓகே. Once again, that it demarcates the national park and the GMA. ஓகே. I know maybe Godfrey has already said about it. ஓகே. The GMA and the national park. ஓகே. Where in the game management area, ஓகே. you have activities that are done without permits. ஓகே. And when you go into the national park, you have to get a permit to do everything. Okay. You have to get the angling pass Okay. for the fishing. Okay. You have to get the game drive pass, ஓகே. ஓகே. which is the permit Okay. that allows you. Okay. And Luangwa River has done a very huge contribution to the ecosystem. ஓகே. You know, we have crocodiles in the river. Okay. We have fish. We have mammals that are hippos that will live sometimes on the land and also in the water. ஓகே. And land mammals will come into the river as well, drinking. And then the river itself has some areas that has good shoots of the green grass ஓகே. that grazing animals benefits from them, ஓகே. including trees that are along the same river, like the African ebony. Okay. Some people call it the jacoberry tree. ஓகே. They will take advantage of the river as they have water near the river itself ஓகே. to put up good fruits. Okay. That will benefit the monkeys, the baboons, including other antelopes. ஓகே. Like the bushbacks who Okay. go under the jacoberry tree, Okay. feeding on the fallen trees from the baboons. Okay. Fallen fruits from the baboons. ஓகே. ஓகே. Sure. So let's continue with our drive. We Yes. see what we can find as Sure. we longing for your special interest. That is a lion. Yeah, And we have sure. shoot on here. He Okay. has very sharp eyes that if anything pops up, ஓகே. likely we will see something. ஓகே. ஓகே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அவர் வந்து பயங்கரமாக ஸ்பெஷலிஸ்ட் அம்மா கண்டுபிடிக்கிற மிருகங்களை பார்ப்போம். நைட்டு முக்கியமாக நைட்டில் இருட்டானதுக்கப்புறம் அதுக்கு தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பர்மிட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் அப்படிங்கிறாரு. நம்ம பர்மிட் வாங்கிட்டோம், 1 day permit $30. ஹலோ. ஸோ இது மிகப்பெரிய ஒரு எக்கோசிஸ்டத்துக்கு வந்து வழிவகுதுங்க இந்த லுவாங்வா ரிவர். இந்த விலங்குகளுக்கு சரி மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. மரங்கள் வளர்கிறதுக்கும் அதன் மூலிமா பழங்கள், தண்ணி குடிக்கிறதுக்கு வர மிருகங்கள், இந்த குரங்குகளுக்கு வந்து இந்த மரத்தினால் கிடைக்கக்கூடிய பழங்கள், இது எல்லாமே. ஸோ மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே இருக்க எல்லா விலங்குகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக, தண்ணீர் ஆதாரமாக இருக்குதுங்க இந்த லுவாங்வா ரிவர். அவ்வளோதான். ஸோ காலையில் வந்து நம்ம ஈஸ்ட் அந்த பக்கம் போனோங்க. இந்த தடவை வந்து பார்க்கோட வெஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ திஸ் இஸ் வெஸ்ட் ஆஃப் த பார்க். Yeah. ஓகே. நிறைய குட்டி குட்டி மங்கீஸு, அந்த பக்கம் ஒரு அற்புதமான மான், 2 மான் நிற்குது. Male impala. Yeah. In some bed we have the ibis, sacred ibis there. Okay. Yeah, the bed with white and black.
ஓகே That's a sacred ibis. சாக்ரட் ஐபிஸ் Yes. ஒரு பறவை அங்கே இருக்கு அது ஜூம் பண்ண தான் இது பண்ண முடியும் இருக்கு கிளம்பிட்டே இருக்காரு இருக்குங்க காட்டுறேன் பட் 2 மான் லெட் மீ ஜூம் அண்ட் டேக் த வீடியோ ஓகே We have another bird with white and black with some red feet. யா And the bill again. ஓகே That's a saddle billed stock. ஷேடோ ஓகே சாக்ரட் ஐபிஸை In பார்த்துருவோம் distance there at Okay. 2 o'clock. இங்கே பாருங்க சாக்ரட் ஐபிஸ் இந்த பிளாக் ஒயிட்னு இருக்கு பாருங்க அந்த சேத்துல வந்து மீன் இருக்கேன் டு ஃபிஷ் இந்த ஸ்மால் ஃபிஷஸ் Yeah, they do feed on small insects and fish as well. ஓகே ஓகே குட்டி குட்டி மீன் இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்குதுங்க பூச்சிகள்லாம் அழகாக சாப்பிட்ருக்கு பாருங்க சாக்ரட் ஐபிஸ் மான்கள் இருக்கு அழகாக மேய்ச்சிட்ருக்க மான் இங்கே நிறைய அப்புறம் இதெல்லாம் ஓடி போச்சு அங்கங்கே இருக்குது And you நம்மால் சாப்பிட்ருக்காரு can பாருங்க see the impalas are Yeah. feeding on the nutritious shoots ஓகே within the lagoon there. ஓகே ஓகே ஸோ அங்கங்கே பழங்கள் விழுந்து கிடக்குதுங்க மறந்துட்டு இருந்து அதை சாப்பிட்டு இருக்குதுங்க Yeah. இம்பாலா மான்கள் So impalas are mixed feeders. They can graze, and sometimes you find them browsing, feeding on the leaves. ஓகே ஓகே Yeah. போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 மானுங்க சான்ஸே இல்லை யா த லாட் ஆஃப் இம்பாலாஸ் Breeding, yeah. Yeah, Breeding head of impalas. ஓகே ப்ரீடிங் ஓகே Where you can find males ஓகே and the females. இங்கே பாருங்க வாய்ப்பே இல்லை எத்தனை இருக்கு எல்லாம் இனப்பெருக்கத்துக்காக வந்திருக்கு ப்ரீடிங்க்கு அழகாக இருக்குது இந்த இம்பாலா ஒல்லியா அந்த பூக்குங்கிறது கொஞ்சம் புஷ்டியாக இருக்கிற மானுங்க அது பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸ் இங்கேயும் இருக்குது பாருங்களா African elephant. ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட் பார்த்துட்டோம் அழகாக ஒரு யானை வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு பாருங்க இதில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட் Yeah. So they'll continue fanning their ears, especially during the course of the hot day. ஓகே Yeah, they have special veins behind the eyes there. ஓகே I mean the ears that cools their temperature. Sometimes in trying to cool their temperature, they will go for mud bath. mud bath ஓகே ஓகே They'll put mud wet mud on the head. bodies, trying Okay. to cool bring down their temperature. ஓகே ஓகே புரியுது புரியுது ஒன்றும் இல்லைங்க மதியம் வெயிலில் பயங்கர காஞ்சிருக்கும் கூல் பண்ணுறதுக்காக வந்து எனக்கு கொஞ்சம் சேர் எடுத்து போட்டுக்குவோம்மா இதில் ஸோ ஜூம் பண்ணி பார்த்தலாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு ஓகே ப்ரோ தான் தேங்க்யூ விகோ இப்போ பாருங்க ஃபுல்லாக இந்த பக்கம் வந்து ஒரு தடாகம் லகூன் ஃபார்ம் ஆகிருக்கு அந்த ஆற்றுல இருந்து உள்ளுக்குள்ளே தண்ணி உள்ளே வந்து அது மேலே ஃபுல்லாக எல்லாம் வந்து இலைகள் புட்கள்லாம் வந்துருக்கு ஸோ இதில் நிறைய ஹிப்போமோட்டமஸ் நீர் யானையெல்லாம் வந்து ஜாலியாக சாப்பிட்டு இருக்குதுங்க இந்த இலை இதெல்லாம் புட்கள்லாம் சிங்கத்துக்காக தான் போராடிட்டு இருக்கிறோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ வழக்கமான ஏகப்பட்ட மான்கள் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க அப்படியே ஒரு மாதிரி கோல்ஃப் மைதானம் மாதிரி இருக்குது பாருங்க இந்த இடம் படர்ந்து விரிந்த புல்வெளி ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக ஸ்லாண்டிங்க ஃப்ளாட்டாக கிடையாது கோல்ஃப் மைதானம் மாதிரி இருக்குது அப்படியே அந்த சைடு ஆல்மோஸ்ட் 5 போகுதுங்க இந்த பக்கம் லூம்பா நதி இந்த பக்கம் தான் நேற்று சிங்கத்தை பார்த்தாங்களாமா ஸோ அதுக்காக தான் இங்கேயே வந்திருக்காங்க இந்த பக்கம் இங்கே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூரிய அஸ்தமனம் மட்டும் ஆப்பிரிக்கா காட்டில் பார்க்குறது பிரமாதம் அப்படியே இறங்கிட்டே இருக்குது இது கூட அங்கங்கே மரங்கள் இருக்குது செரங்கிட்டி நேஷனல் பார்க் டன்சானியாவில் உங்களுக்கு வந்து வெறும் அடர்ந்த புல்வெளியாக இருக்குங்க பிளெயின்ஸு அதில் வந்து அப்படி அழகாக மறையிறது தெரியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டன்சானியா பட் அங்கே சஃபாரி பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இங்கே இப்போ இந்த வெஹிக்கிள் பார்க்குறீங்களே இதெல்லாம் ஓப்பனாக இருக்குல்ல நம்ம பாருங்கள் டக்குன்னு கையை நீட்டில் எல்லாமே பார்க்கலாம்ல டன்சானியாவில் நான் போன சரங்கிட்டி சஃபாரியில் எப்படின்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மூடி இருக்கும் மேலே ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா இப்போ எப்படி வந்து இந்த பெனோரமிக் சன் ரூஃப் அந்த மாதிரி சன் ரூஃப் மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும்தான் ஓப்பன் ஆகும் நம்ம எந்திரிச்சு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இது பண்ணிக்கலாம் மற்றபடி இதெல்லாமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும் பட்
இவ்வளோ பக்கத்தில் நான் வந்து சிங்கத்தை பார்த்துருக்கேன். ஆனால் உள்ளே வர முடியாது, அதனால சேஃப்டி தான். இங்கே எல்லாம் வித்தியாசமாக இந்த மாதிரி இருக்குது. அதனால் இவங்க கொஞ்சம் தூரமாக தான் நிறுத்துகிறாங்க, ரொம்ப பக்கத்தில் போனால் சேஃப்டி காரணத்துக்காக. அங்கங்கே வண்டி நின்றுட்டு இருக்குது. சூரிய அஸ்தமனம் பார்க்குறதே அழகுதாங்க, அருமையாக இருக்கும். நிறைய கின்னிக்கோழி, அதாவது இங்கிலீஷில் எனக்கு என்னன்னு தெரியல. வாட் இஸ் த நேம் ஆஃப் த பேர்ட்? தட் ஒன், த பிளாக் ஒன்? Helmeted guinea fowls. கினி ஃபவுல்ஸ். கினி ஃபவுல்ஸ், அதான் நம்ம கின்னிக்கோழின்னு சொல்லுவோம்ல. கினி ஃபவுல் டக்குன்னு இங்கிலீஷில் வரல, ஏகப்பட்டது இருக்குதுங்க. ஃபுல்லாக அதான் வெரி குட் ப்ரோட்டீன். Very tasty. Very tasty. You eat in guinea fowl? Yeah. They sell in the city, town? So the one they sell in the city is different from this. Oh. If you look in, around their neck, there's a blue color with the bush ones. Yeah. But when you go to those domestic ones, the domestic ones have white around their neck. Okay. So இதெல்லாம் அதான் நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி மாதிரி இதெல்லாம் பாருங்க. இந்த கழுத்து பக்கத்தில் க்ரீனாக இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் இங்கே வர்றது, டவுனில் விற்கிறது ஒயிட்டாக இருக்குமாம்மா கழுத்து பகுதியில். Yeah, there they are. You have the Egyptian geese. Egyptian geese. Yeah. ஓ, வாத்து, எஜிப்சியன் கீஸ்ங்க. இது ஒரு டைப் ஆஃப் வாத்து, வித்தியாசமாக இருக்குது. இது பாருங்க, வித்தியாசமாக இருக்குல்ல, ப்ரௌன் கலரில் கழுத்து இந்த கீழே எல்லாம் ஒரு மாதிரி லைட்டு. இது அப்படி நடக்குது, ரெண்டு அழகாக நடக்குது பாருங்க, நல்லா இருக்கு. எஜிப்சியன் கீஸ், ஈஜிப்ட் வாத்து. இப்போ மொட்டை சத்தம் கேட்குதா? என்ன சவுண்டு கொடுத்துட்டு இருக்கு பாருங்களா. சன்செட் சூப்பராக இருக்கும்னாரு. பட் இதை விட பிரமாதமெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. இன்னும் கொஞ்சம் மறையிட்டோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே ஒரு ஸ்டாப்காக நிறுத்திருக்காங்க. லைட்டாக குடிக்கிறதா குடிக்கலாம். காலையில் டீ கொடுத்தாங்க, இப்போ ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்துருப்பாங்க. சாஃப்டீஸ், அதாவது இந்த பெப்சி, கோகோ கோலா மாதிரி நம்ம கேட்டிருந்த டீ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. பட் நான் அதான் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினச்சி நான் எதுவும் சொல்லலை. அவங்க எடுத்து வந்துருங்க. சரி பரவாயில்ல, இருக்கிறத குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுவோம் பயணத்தை. டைம் ஆகிட்டே இருக்குது, இன்னும் சிங்கத்தை பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம். பார்க்கலாம், இன்னும் டைம் இருக்குது, கிடைக்கும். இப்போ எங்கே போனாலும் இந்த நீர் யானையை பார்க்கலாங்க. பாருங்க. ஓகே, டக்குன்னு அப்படியே வலி கூட்டுரும் அப்படிங்கிறாரு. அது மண் சரிவு ஏற்பட்டுரும், கீழே போயிடுவோங்கிறாரு. கவனமாக இருக்கு சொல்கிறாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறாருங்க. வெளியில் வந்து வாயை திறந்துச்சு, சரி அதான் உங்களுக்கு காட்டிடலாங்கிறதுக்காக வந்தேன். அப்பப்போ நல்லா மேலே வந்து வாயை திறந்துட்டு மறுபடியும் உள்ளே போயிருதுங்க. ஹிப்போஸும் சரி, க்ரொக்கடைல்ஸும் சரி நிறைய இருக்குது பாருங்க. வரிசையாக இது பண்ணிட்டு இருக்கலாம். This is yours, yeah? Yeah, thank you. Okay. ஸ்ப்ரைட் எடுத்துட்டு வந்திருக்காங்க கம்பெனி. cheers brother. Yeah, cheers. அப்படியே கொஞ்சம் இது பாப்கார்ன் எடுத்து வந்திருக்காங்க. Popcorn, yes. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுவோம் இந்த சஃபாரியை. ஸோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் கிளம்பியாச்சு. அவ்வளோதான், மணி 5:45. இன்னொரு 10 நிமிஷம் கருகும்னு இருட்டிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வேலை வரும், இருட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு. பாப்பா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு. லைட் ஸ்கேட்டர் ஆகி சூப்பராக இருக்குல்ல சன்செட் பார்க்குறதுக்கு. So I was saying in the early 70s and 80s, okay, we had a high population of elephants. Okay. Where elephants are known to feed on the twigs of the trees. Okay. And glass. Okay. You know, they are proper mixed feeders as well. Okay. And they'll feed from 175 kilograms minimum up to 300 kilograms a day. Oh, okay. But out of what they feed, only about 40% of the food taken is ingested, converted into body nutrients. Okay. And 60% comes out as it has been taken. Okay. That's why you find that there are some fruits that are undigested on the dungs of the elephants. Okay. Getting back to the trees that are dry here. Okay. They've been feeding on these trees, trying to peel the barks using their tusks. Okay. By so doing, the tree protects itself by protecting the bark that is being damaged. Okay.
So nutrients at a certain level begins to fail. That leads to the death of the trees. Hence, Mopani trees have died within this same area. Sometimes they will even push the tree itself so that it reduces the production of some chemicals as it is being fed on. Okay. So when it is being pushed, it falls, then it becomes inactive. That will become more easy for the elephant to be feeding on the leaves and the twigs as it is fallen. Okay. So what is the name of the tree? Mopani trees. Mopani trees. Yes. Chlorophospermum mopani. Okay. ஸோ யானைகள்னால மிகவும் பாதிக்கப்பட்டிருக்குங்க இந்த ஏரியா. ஸோ கம்ப்ளீட்டாக சேதம் அடைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த 70-80களில் ஏகப்பட்ட யானைகள் விளையாண்டுருக்கு இந்த ஏரியாவில். ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக மரங்கள்லாம் நாசமாயிருச்சு. எல்லாம் துண்டு துண்டாக இருக்குது பாருங்கள் மரங்கள் எல்லாம். யானையுடைய விசித்திர வேலை. ஸ்பெஷலிஸ்ட் ஏதோ ஸ்பீக்கர் மாதிரி ஏதோ இருக்கிறாரு வண்டியில். Syria. It's looking at the prints of the lion. ஓகே. Yeah, you can come this side so you can see it. Feet of the lion. Yeah. ஓகே. இந்த பக்கம் போயிருக்காட்டிருக்குது சிங்கம். அதான் காட்டுறாரு. ஓ தட் ஒன். ஓகே. Yes. இது பாருங்க. சிங்கத்தோட கால் தரம் கரெக்டாக பதிஞ்சிருக்கு. ஸோ இது வழியாக தான் போயிருக்கு. இந்த ஏரியாவில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம பார்த்துமே இங்கே நிறைய மான்களை நின்றுட்டு இருந்தது. ஸோ மான்கள் இருந்தாவே வந்து கண்டிப்பாக இறைக்காக வரும் சிங்கம். பட் கண்ணில் தான் தென்பட மாட்டேங்குது. Okay. Yeah. So let's keep searching. Okay, sure. At least we are getting hope. Yeah. Somewhere near you can find lion. Yeah. Yeah. பார்க்கலாம், கன்டினியூ பண்ணுவோம் சர்ச்சை. மனம் தளராத போராடுவோம். Lion hunt. Yeah, lion hunt. சிங்கத்தையே சாப்பிட்டேன் மெக்சிகோவில். இங்கே ஒரு சிங்கத்தை பார்க்க முடியல. இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. என்னத்த சொல்கிறீங்க? கொஞ்சம் லைட் அடிச்சுட்டே வராரு மிருகங்களை பார்க்கறதுக்காக. ஆனால் சூப்பராக இருக்குங்க இந்த இது பண்ணுறதுக்கு, இந்த வியூக்கும். ஃபோனில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். சன்செட் ஆகி இந்த வியூ நல்லா இருக்குல்ல? Afternoon drive. I think I'll be around in the morning. I'm not going anywhere. அம்மா லைட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. சூரியன் இறங்கணுன்னே குளிர் ஆயிடுச்சுங்க. சரியான குளிர். ஸோ அதனால் பிளாங்கெட் வச்சுருந்தாங்க. இருக்கு லைட்டு போடுறேன். ஸோ பிளாங்கெட் நமக்காகவே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. போத்திக்கிட்டேன். ஆஹா லைட் சூப்பராக தெரியுங்க. மதியெல்லாம் சரியான வெயில். இப்போ நைட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட ஒன்றுமே தெரியல. சட்டன்னா சூரியன் இறங்கினதுக்கப்புறம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஜெர்க்கிட்ட வச்சுருந்தேன். எதுக்கு இந்த வெயிலில் போட்டு வரான்னு தான் போட்டு வரல. பட் இவங்க நமக்காக எடுத்து வச்சு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. தான் ஆஃப் ஆயிடுச்சு. நடு ரோட்டில் ஒரு பாம்பு எப்போ ஃபேடன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தலாம் என்ன போயிட்டு இருக்கு. சிங்கத்தை தான் பார்க்க முடியல, பாம்பையாவது பார்க்கலாம் வாங்க. செம்மையாக இருக்குது. நடு ரோட்டில் மெதுவாக அப்படியே வந்து ஊறிட்டு போயிட்டு இருக்கு. Cytotoxic. Okay. So when it bites you here, Okay. it has to make sure the whole cells dies here. Oh, okay. Yeah, so that it starts getting rotten. Okay. Yeah, for that reason, Okay. it finds food easily. ஒரு இடத்துல ஒரு லைட்டாக பைட் பண்ணிச்சுன்னா அந்த இடமே ஃபுல்லாக எல்லாம் மரத்து போய் இதை செல்லெல்லாம் வந்து செத்து போயிடும் அப்படிங்கிறார். வித்தியாசமாக இருக்குது பாம்பு. தலை திருவுன்னு இருக்குது. சென்டரில் வயிற்று பகுதி மட்டும் தடிமனாக இருக்குது. எவ்வளோ பக்கத்தில் இருக்கும். These guys are constrictors, eh? So chizi fupikisa. Okay, so by picking a vibration. திரும்ப சுத்திக்கிட்டே இருக்குது ரோட்லயே. இதுக்கே வர மாட்டேங்குது. புல்லுக்கே போக மாட்டேங்குது பாருங்களேன். Champunuk. மறுபடி சென்டருக்கு வந்துருச்சு.
Okay. Yeah, good. You mean what? 1 second. How many? Oh. அங்கே பாருங்க, நைட்டில் ஏகப்பட்ட போய் மான்கள் கூட்டம். லைட் எவ்வளோக்கு தெரியுதா? How many lions in the park? So last year they counted over 50 lions. 50 lions. Yeah. Okay. ஸோ இந்த பெரிய பரப்பளவு உள்ள நேஷனல் பார்க்கில் 50 லைன் இருக்குங்களாமா சுற்றிட்டு இருக்குது. நமக்கு ஒன்று கண்ணில் காட்டுதான்னு பாருங்களேன். I mean, sorry, Mr. Kumar. Yeah. They counted over 250 lions. So 250 lions in the South Ruwange Park. Yeah. Okay. That's over that. Meaning some numbers were not counted. So it should be more than 250. Yeah. 250 இருக்குது. நமக்கு ஒன்றை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க கண்ணா. நாங்களும் சந்து சந்தா போயிட்டுருக்குறோம். நைட் சஃபாரி, ஆல்மோஸ்ட் நைட் சஃபாரி ஆயிடுச்சுங்க. ஈவினிங் சஃபாரி ஆரம்பித்தது நைட் சஃபாரி போயிட்டுருக்குது. ஒரு சிங்கத்தை கண்ணில் காட்ட மாட்டேங்குதுப்பா. அதிதி பயங்கர அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் தேடிட்டு இருக்கோம். நல்லா உள்ளே வந்திருக்காருங்க. சிங்கத்தை காட்டுங்கிறதுக்காக தடமே இல்லை, அதுலேயும் போகிறாரு. பாருங்க, ரோடே இல்லைங்க நமக்கா. எப்படி ஓடிட்டு இருக்காரு பாருங்க. காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறான். சத்தியமா இந்த மாதிரி ஒரு சஃபாரி நான் வாழ்க்கையிலே எதிர்பார்த்ததில்ல. பாருங்க, மான் கூட்டம் போகுது பாருங்க. எல்லாம் ஓடியே போயிடுச்சு வந்த உடனே. நைட்டு ஈஸிங்க பிடிக்கிறது. அப்படியே மான்கள் அந்தளவுக்கு தெரியாது விஷயம். மறைஞ்சு நின்று மெதுவாக வந்து சிறுத்தையோ சிங்கமோ வந்து தாக்கி ஈஸியாக மானை பிடிச்சிடும் சாப்பிட்றதுக்கு. பகலில் மானோட ஸ்பீடுக்கு சிங்கனாலையும் ஈடு கொடுக்க முடியாது. சிறுத்தை மட்டும்தான் வந்து ஓடி மானை பிடிக்க முடியும். சிங்கத்தினாலலாம் பிடிக்க முடியாதுங்க. சிங்கம் பல்காக இருக்கிறதுனால அவ்வளோ ஸ்பீடு ஓட முடியாது. மான் அநியாயத்துக்கு ஓடும் ஸ்பீடு. மானோட ஸ்பீடுக்கு ஈக்குவல் பண்ணுறது ஒரே ஆள் சிறுத்தை மட்டும்தான். எனக்கு நமக்கு அமைய மாட்டேங்குதே. இருந்தாலும் உங்களுக்கு இந்த நைட் சஃபாரி காட்டினதுல எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அங்கே பாருங்க, ஒரு பெரிய நீர் யானை நடந்து போகுது. தண்ணியில தானே பார்த்துருப்போம். இங்கே நடந்து போயிட்டு இருக்கு நீர் யானை. ஒரு ஹிப்போ சான்ஸே இல்லை. சூப்பர். அது என்ன சொன்னாருன்னா, இந்த நீர் யானையெல்லாம் பகல் நேரத்தில் வெயிலில் வந்து தண்ணியில் போய் ஆடிட்டு இருக்கோமாம்மா. நைட்டில் தான் வந்து இந்த புல்லெல்லாம் சாப்பிட்றதுக்காக வருங்களாம்மா. ஸோ இது வரைக்கும் 3 ஹிப்போஸ் பார்த்துட்டா. இதை சூப்பராக எடுத்துட்டேன் ஜூம் பண்ணி. பிரமாதம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது நம்மளோட இது. சாரி, இன்னைக்கு லைனை பார்க்க முடியல. அப்படியே வெளியில் போக வேண்டியதுதான். மணி 7:15. அவ்வளோதான், திறந்து விடுறாங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ, பாய் பாய், குட் நைட். வந்தாச்சுங்க, திரும்பவும் நம்மளோட அட்டகாசமான டென்ட்டுக்கு வந்துட்டோம். லாஜிக் வந்தாச்சு. ஆரம்பிச்சத்தில் இடத்துலையே முடியுது இந்த எபிசோடு. சரி, ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரி. கடைசி வரைக்கும் சிங்கத்தை உங்களுக்கு கண்ணிலேயே காட்டினேன். சாப்பிட்டெல்லாம் காட்டிட்டேன், கண்ணில் காட்ட முடியலையேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது இவ்வளோ தூரம். சரி, நமக்கு லக்கி இல்லை, விடுங்க. என்னமோ தெரியல, எங்கே போனாலும் மிருகம் மட்டும் நமக்கு மாட்டவே மாட்டேங்குது. அனகொண்டாவை தேடி போய் அமேசான்லேயும் கிடைக்கல, இன்றைக்கி சிங்கத்தை தேடி போய் இந்த சவுத் ருவாங்க நேஷனல் பார்க்லேயும் கிடைக்கல. ஸோ இருக்கிறதா வாழ்க்கையில். ஸோ வேற எங்கேயாவது நம்ம கண்டிப்பாக பார்த்துருவோம். நான் செரங்கிட்டி இதுக்கு முன்னாடி போயிருந்தபோது பார்த்துருக்கேன் நேரில். என்னமோ இன்றைக்கி நமக்கு சந்தர்ப்பம் அமையல. ஸோ நாளைக்கு இங்கே இருக்க கிராமத்தை அந்த நண்பர் ஜாக்சனோட முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க. அவரோட சுற்றி பார்த்துட்டு நாளான்னைக்கு காலையில் தான்
இங்கேருந்து பஸ் பிடிச்சி லுசாக்கா போகிறோம். இன்னும் 2 நாளில் திங்கக்கிழமை கிளம்பி சவுத் ஆஃப்ரிக்கா போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு. ஓகே, 3வது கண்ட்ரி. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணது எல்லாரும் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறாருன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். நம்மளோட ரான் ரியல் கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. SD கார்டு வந்து எரர் ஆயிடுச்சு இன்னைக்கு காலையில். அதனால மனசு அதை நோக்கியே அல்லாறிட்டு இருந்தது. என்னால் vlog கூட ஒழுங்காக பண்ண முடியல. ஃபஸ்ட்டு 15 எபிசோடு எடுத்திருக்கேன் இது வரைக்கும் இந்த சீசன் 8ல். அதில் ஃபஸ்ட்டு 6 எபிசோடு வந்து நான் ஆல்ரெடி க்ளவுடில் ஏற்றிட்டேன். அதனால் இப்போ அது பிரச்சனை இல்லை, சேஃப் டேட்டா. அடுத்த 9 எபிசோடு வந்து முக்கியமாக ஜிம்பாப்வேயில் பாதி, அதுக்கப்புறம் ஜாம்பியாவில் இன்றைக்கி முந்தின எபிசோட் வரைக்கும் க்ளவுடில் ஏற்றலை. அதனால் டேட்டா எரர் காட்டுது. SD கார்டு எரரு கரெக்டாகிடுச்சு. SD கார்டு என்னன்னு தெரில. ஸோ ஊருக்கு போய் தான் இது பண்ணோம். ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கும்னு நினைக்கிற சீரிஸ் போய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மேபி நீங்கள் இந்த எபிசோடுக்கு வந்திருக்கலாம். எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இருக்குன்னு. நான் போய் டேட்டா ரிகவரி சாஃப்ட்வேர் மூலிமா இதை சரி பண்ணி எப்படியாவது டேட்டாவை எடுத்து உங்களுக்கு போட பார்க்குறேன். இல்லைனா 9 எபிசோட் போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும் இந்த எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி. எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. சரி பார்க்கலாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. பார்க்கலாங்க. நன்றி. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி. பாய்.